இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நித்திய ஜீவன் என்றால் என்ன? முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அந்த நித்திய ஜீவனுக்கு எதிர்ப்பதமாக இருப்பது நித்திய அழிவு. இந்த உலகத்திலே மனிதர்கள் 2 காரியங்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு அவர்கள் ஒன்று நித்திய வாழ்விற்கு போக வேண்டும், தேவனோடு கூட பரலோக ராஜ்யம் போக வேண்டும், அல்லது நித்திய அழிவுக்கு போக வேண்டும். மனிதனை வஞ்சித்து பாவத்திலே ஆழ்த்தி இருக்கிற, பாவத்திலே அடிமைப்படுத்தியிருக்கிற சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்தின் தண்டனைக்கு போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்கிறார். அவைகள் என்றால் யாரை குறிக்கிறது? அவருடைய மந்தையிலே இருக்கக்கூடிய ஆடுகளை குறிக்கிறது. 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மந்தையிலே இருக்கக்கூடிய ஆடுகளாக இருக்கிறீர்களா? அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த மேய்ப்பனாக இருக்கிறார். 11ஆம் வசனத்திலே நாம் அதை தெளிவாக வாசிக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, 15ஆம் வசனத்திலே ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொன்னார். சொன்னபடியே அவர் ஆடுகளுக்காக ஜீவன் கொடுத்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். தன்னுடைய மந்தைக்கு வரும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறார். அந்த மந்தையிலே வருவீர்களானால், அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்பீர்களானால், அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களானால் உங்களுக்கு நித்திய வாழ்க்கையை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அதை தருவதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே பலியாக ஈந்தார். அவருடைய அன்பை எண்ணி பாருங்கள். எத்தனை வேதனைகளையும் அடிகளையும் அவமானங்களையும் சகித்து அவர் நமக்கு இந்த மன்னிப்பை உண்டு பண்ணி இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் இந்த மன்னிப்பும் நித்திய வாழ்வும் இலவசமாய் கிடைக்கிறது. தேவன் அந்த பெரிதான சிலாக்கியத்தை உங்களுக்கும் அருளுவாராக. ஆமேன். நன்றி.